ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் இன்றைக்கி எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த அக்டோபர் மாதத்தில் கும்பராசிக்காரங்களோட பலன்கள் மற்றும் கிரகநிலை பற்றி தாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. கும்பராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ஜென்மசனி இருக்குங்க. அதனால் பல தொல்லைகளை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. வேலையில்லா பிரச்சனை, வியாபாரத்தில் நஷ்டம், உடல் ஆரோக்கியம் கெட்டு போகிறது, இப்படின்னு பல பிரச்சனையை நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதில் ரொம்ப முக்கியமாக பண நெருக்கடியில் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. வாழ்வா சாவா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சனி பகவான் உங்களை படாத படுத்துறாரு. பொறுமையாக இருந்து இந்த சூழ்நிலை எல்லாத்தையும் சமாளிச்சிங்கன்னா தான் நாளைக்கு வரப்போகும் நாட்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். நீங்கள் ரொம்ப மனபலமும் உடல் பலமும் கொண்டவங்க. நயமாக பேசி மற்றவங்க உங்கள் பேச்சை கேட்குற அளவுக்கு மாற்றிடுவீங்க. முன்கோபம் ஜாஸ்தி. அதனால் தேவையில்லா இடத்துல பேசி பிரச்சனையை உண்டாக்கிடுவீங்க. அதே பேச்சால் பிரச்சனையில் இருந்து தப்பிக்கவும் தெரியும் உங்களுக்கு. குரு 4ஆம் இடத்துல வக்கரம் அடையிறாரு. இதனால் எந்த ஒரு விஷயம் முடியாமல் பாதியிலே நிற்குதோ அதை சரி செய்வீங்க. வண்டி வாகனம் ரிப்பேர் ஆகிறது, வீடு கட்டி பாதியிலே நிற்குது அப்படின்னா அதையும் கட்டுவீங்க. 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. அதனால் உங்களுக்கு தேவையில்லாமல் கோபமும் இரிட்டேஷனும் வரலாம். 8ஆம் இடத்துல புதன் உச்சமாக இருக்காரு. இதனால் திடீர்னு கிரிவலம் போவீங்க. சிவனை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த மாதிரி ஏதாவது பயணம் போவீங்க. இதனால் உங்களுக்கு ஏதாவது நல்லதும் நடக்கும். பிரச்சனைக்கான தீர்வு கதவுகள் ஏதாவது திறக்க போகுது. 8ஆம் இடத்துல சூரியன், புதன். 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன். இதனால் உங்களுக்கு மனைவி மூலியமாகவும் இல்லைன்னா உங்களுக்கு சம்மந்தப்பட்ட பெண்கள் மூலியமாகவும் நன்மை நடக்க போகுது. கும்பராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் நல்லதும் கெட்டதும் சேர்ந்து தாங்க வரப்போகுது. எது வந்தாலும் அதை சமாளிக்க பாருங்க. யாருக்கிட்டையும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். இது உங்களை பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டுடும். இந்த மாதம் ஆன்மீகம் சம்பந்தமாக வெளியில் அதிகமாக ட்ராவல் பண்ணுவீங்க. இந்த மாதம் கும்பராசிக்காரங்களுக்கு நிதி ரீதியாக சாதகமாக தாங்க இருக்கு. உங்களோட ஒட்டுமொத்த பண தேவையை நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கொண்டு வர போகுது. உங்கள் கூட இருக்கிறவங்களோட வருமானம் குறையும். ஆனால் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உங்களுக்கு பணம் வந்து சேரும். பங்கு சந்தையில் முதலீடு செய்யறத பற்றி நீங்கள் யோசிச்சு இருந்தால் அது இப்போ நல்ல முடிவாக வரும். 2வது இடத்திற்கும் 11வது இடத்திற்கும் இடையில இருக்கிற குரு 4ஆம் வீட்டில் வக்ரம் அடைய போகுது. இதனால் செல்வம் அதிகமாக போகுதுங்க. தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் இருந்தீங்க. 10ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால படாத பாடுபட்டு இருப்பீங்க. அதே சமயம் 4ஆம் வீட்டில் வக்கரம் பெற்ற குரு 10ஆம் இடத்தை பார்க்க போகுது. உங்களோட பிரச்சனை எல்லாம் சரியாக போகுதுங்க. மாதம் பாதிக்கு மேலே 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு சுக்கிரன் வராரு. 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு புதன் வராரு. அதனால் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தர போகிறாங்க. சூரியனும் 9ஆம் வீட்டுக்கு வராரு. 5ஆம் வீட்டிலிருந்து 6ஆம் வீட்டிற்கு செவ்வாய் போக போகிறாரு. அதனால் உங்களுக்கு சந்தோஷமும் வெற்றியும் தரக்கூடிய நிலையில் இருக்குது. உங்களை இத்தனை நாளாக ஏளனமாக பேசி டார்ச்சர் பண்ணினவங்களுக்கு பதிலடி கொடுக்க போகிறீங்க. முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் இந்த மாதம் பாதிக்கு மேலே அமைஞ்சிருக்கு. ரொம்ப நாளாக செய்ய நினைச்ச காரியத்தை இப்போ செஞ்சு முடிக்க போகிறீங்க. உங்களுக்கு தடைகள் எல்லாம் விலக போகுதுங்க. கும்பராசிக்காரங்களுக்கு தனபாக்கியம் இந்த மாதம் கிடைக்க போகுது. செவ்வாய் 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. ருண ரோகாதிபதி ஆன செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால கடன் தொல்லையில் இருந்து விடுபடுவீங்க. இத்தனை நாளாக கடன் பிரச்சனை ரொம்பவே இருந்தது. வேலை போய் கடன் வாங்கி குடும்பத்தை நடத்துகிற அளவுக்கு போயிருப்பீங்க. கையில் இருந்த நகை, வீடு அப்படின்னு எல்லாமே அடமானத்துக்கு போயிருக்கும். கடன் கழுத்தை நெருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கடன் தொல்லை இருந்தது. இந்த மாதம் அது எல்லாமே மாறப்போகுதுங்க. பொறுமையாக இருங்க. இந்த மாதம் உங்களோட குடும்ப நிலை பொதுவாக நல்லா தாங்க இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். சில நேரத்தில் குடும்ப விஷயத்தை பற்றி பேசும்போது வாக்குவாதம் ஏதாவது வரலாம். இப்போ வர பிரச்சனையும் ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையும் எல்லாமே சரியாக போகுதுங்க. மாதம் பாதிக்கு மேலே உங்களோட வாழ்க்கை துணையின் உடல்நலத்துக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம். பிள்ளைங்களோட தேவையை பூர்த்தி செய்வீங்க. குழந்தைகள் மீது அதிக பாசம் வச்சிருக்கிறீங்க. பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியான உணவை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. குழந்தைகளோட ஆரோக்கியத்திலையும் கவனம் எடுத்துக்கிறீங்க. அதனால் இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை தாங்க நிலவ போகுது. கும்பராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் திருமணம் நடக்க போகுதுங்க. 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்காரு. திருமண பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. 6ஆம் அதிபதி 7ல் இருக்காரு. ராகு கேது இருக்கிறதுனால சர்ப்பசாந்தி செஞ்சுட்டு வரன் பாருங்க. வரன் அமையும். திருமணத்தில் எந்த தடையும் வராது. நல்ல ஒரு வாழ்க்கை துணையை அமைப்போகுதுங்க. இல்லறம் சிறப்பாக இருக்க போகுது. அதனால் குழந்தை பாக்கியம் நிச்சயம் இருக்குங்க.
பல நாளாக குழந்தை இல்லைன்னு நினைச்சவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமைய போகுது. ரொம்பவே சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் உங்கள் குழந்தைகளோட வாழ போகிறீங்க. இந்த மாதத்தில் உங்களோட சொந்த தொழிலில் கொஞ்சம் பிரச்சனையை சந்திப்பீங்க. ஆனாலும் உங்கள் பக்கம் அதிர்ஷ்டம் இருக்குது. உங்களுக்கு பங்குதாரர்கள், குறிப்பாக பெண்களாக இருந்தால் அவங்க மூலியமாக ஆதாயம் நிறையவே கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு நல்ல வருமானமும் கிடைக்கும். வியாபாரத்திலும் நல்ல முன்னேற்றம் பார்க்க போகிறீங்க இந்த மாதம் பாதிக்கு மேலே. கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாத கடைசியில் உங்களோட வாழ்க்கைக்கு சாதகமான மாற்றங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க. இந்த நேரத்தில் வேலை மாறாமல் இருங்க. அப்படியே வேலை மாறினீங்கன்னா வேலை கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஆகிடும். அதனால் ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் கூட அமைதியாக இருங்க. ஆஃபீஸில் உங்களுக்கு ஓவர் டைம் இல்லைனாலும் முக்கியமான வேலை ஏதாவது கொடுப்பாங்க. கவனமாக வேலையை டைமுக்கு முடிச்சு கொடுங்க. மேல் அதிகாரிங்க கிட்ட கருத்து வேறுபாடெல்லாம் வரலாம். பேசாமல் அமைதியாக போங்க. உங்கள் கூட வேலை செய்கிறவங்க கிட்டையும் பிரச்சனை ஏற்படலாம். கடைசியில் எதுவுமே பலிக்காதுங்க. இந்த மாதம் கும்பராசி மாணவர்கள் உங்களோட கல்வி சம்பந்தமாக ஏதாவது முக்கிய முடிவை எடுப்பீங்க. எக்ஸாம்லேயும் நல்ல மார்க் வாங்குவீங்க. கொஞ்சம் உங்கள் படிப்பில் கவனமாக இருந்தால் போதும். இருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக இந்த மாதம் நல்லா தாங்க இருக்குது. மாணவர்களுக்குள்ள ஒளிந்திருக்கிற திறமை இந்த மாதம் வெளியில் வரப்போகுதுங்க. பொதுவாகவே கும்பராசிக்காரங்க படிப்பு விஷயத்தில் ரொம்பவே நல்லா இருப்பாங்க. எதையும் சீக்கிரம் கற்றுக்குவாங்க. இவங்களோட பேச்சு திறமைக்கு எல்லாம் மயங்கிடுவாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் இவங்களுக்குன்னு தனி முத்திரையை பதிப்பாங்க. வெளிநாட்டுக்கு போய் படிக்க நினைக்கிற மாணவர்கள் இந்த மாதம் முயற்சி செஞ்ச வெற்றி கிடைக்கும். ஈஸியாக எல்லாருக்கிட்டையும் பேசி மிங்கில் ஆகுவீங்க. அதனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குங்க. இந்த மாதம் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. தனிப்பட்ட பிரச்சனை இல்லைனாலும் வேலை சம்மந்தமான பிரச்சனை காரணமாகவும் சிலருக்கு மன அழுத்தம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் கவலையாகவும் டயர்டாகவும் இருக்கிறத உங்களை பார்த்தாலே தெரிஞ்சிடும். இந்த கவலையை மறக்க தினமும் எக்ஸசைஸ், யோகா, தியானம் அப்படின்னு பண்ணுங்க. மனசை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வச்சுக்கோங்க. தியானம் செய்கிறது மூலிமா மனதை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்க முடியும். ஆன்மீக ரீதியாகவும் உங்களோட கவனத்தை செலுத்தி மன நிம்மதி அடையலாம். கோபத்தையும் கண்ட்ரோல் செய்ய முடியும். இந்த மாதம் எலும்பு பிரச்சனை ஏதாவது வரலாம். காயம் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வயிறு சம்மந்தமான பிரச்சனையும் வரலாம். அதனால் கரெக்ட் டைமில் சாப்பிட்டு மருந்து மாத்திரை எடுத்துக்கோங்க. கும்பராசிக்காரங்களுக்கு அவிட்டம் 3ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை இந்த கும்பராசியில் அடங்கும். இந்த சதயம் நட்சத்திர வரிசையில் 24வது நட்சத்திரமாக வருது. ராகு பகவானின் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட சதயம் நட்சத்திரம் சோழ பேரரசர் ராஜராஜ சோழனின் ஜென்ம நட்சத்திரம் ஆகும். அதனால் இவங்களுக்கு இயல்பாகவே ஆட்சி திறமை இருக்கும். எல்லா விஷயத்தையும் முன்னாடி நின்று வழி நடத்துகிறவங்களாக இருப்பாங்க. ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டவங்க. துர்க்கையின் அருளை பரிபூர்ணமாக பெற்றவங்க நீங்கள். இந்த அக்டோபர் மாதம் நவராத்திரியில் துர்க்கைக்கு ராகு காலத்தில் பூஜை செஞ்சு வழிபடுங்க. நல்லதே நடக்கும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு துர்க்கை அம்மனை பிடிக்கும் அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. பூரட்டாதி குரு பகவானின் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட 3வது நட்சத்திரம் ஆகும். இந்த நட்சத்திரத்தின் முதல் 3 பாதம் கும்பராசியில் வரும். இவங்க மென்மையான குணம் கொண்டவங்க. பேசிய காரியத்தை சாதிச்சிடுவாங்க. உணவு சுவையாகவும் தரமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் எது வந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க. எதிர்காலத்தை பற்றி தீர்க்கமான முடிவு எடுத்து செயல்படுவாங்க இவங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அழகும் அறிவும் கொண்டவங்க. ராசியின் அதிபதி சனி பகவான். செவ்வாய் பகவானின் நட்சத்திரம் அவிட்டம். அதனால எல்லா கலைகளையும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. யாருக்கும் எதுக்கும் அஞ்சாத போர்க்குணம் கொண்டவங்க இவங்க. சுயமரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இவங்கள மதிக்காதவங்களோட வாசப்படியை கூட மதிக்க மாட்டாங்க. ரொம்பவே பேச்சு திறமை கொண்டவங்க. அனுபவ அறிவை வச்சு மற்றவங்கள வழிநடத்துவாங்க. ஆனால் இந்த அனுபவ அறிவு இவங்களோட சரி தப்பு இதனால் கிடைச்ச ஒரு பாடமாக இருக்கும். பொதுவாகவே அவிட்ட நட்சத்திரக்காரங்க கடின உழைப்பாளிங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தனித்து நின்று தான் போராடுவாங்க. இவங்களோட சுய புத்திக்குன்னு தான் எதையுமே செய்வாங்க. ரொம்ப முன்கோபியாக இருப்பாங்க. கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது இவங்களுக்கு ரொம்ப நல்லாவே பொருந்தும். பணத்தை சேமிக்கிறதுலையும் ஆர்வம் காட்டுவாங்க. இன்சூரன்ஸ், வீடு, மனை, நகை அப்படின்னு பணத்தை சேமித்து வைப்பாங்க. கோல்டு, சில்வர் நகையெல்லாம் அதிகமாக பிடிக்கும் இவங்களுக்கு. வண்டி வாகனம் வாங்குறதுல அதிகமாக ஆர்வம் காட்டுவாங்க. எதிர்காலத்தில் பிள்ளைங்களுக்குன்னு பணத்தையும் சொத்தையும் சேர்த்து வைப்பாங்க. நாம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைங்க படக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னு யாருக்கிட்டையும் வெளிப்படையாக பேச மாட்டாங்க. அதை கண்டுபிடிக்கிறதும் ரொம்ப கஷ்டம். அவிட்ட நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை அதிகமாக வணங்குவாங்க. சர்வம் சிவமயம் அப்படின்னு அதிக நம்பிக்கை கொண்டவங்க. ஆன்மீக பயணமும் அதிகமாக செய்வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோ பதிவு தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.
அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.